பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த தங்கமயில வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரவணனுக்கு ஆதார் கார்டு உண்மை தெரிஞ்சதுல இருந்து மனசு பார்த்தா சுத்தமா நொறுங்கி போயிருது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இவ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, இவள் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நினைக்கிறாரு. வீட்டுக்கு பார்த்தா சரவணன் வராரு. எல்லாரும் நைட்டு சாப்பிட்டு நல்லா ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் மட்டும் சோபால பார்த்தா என்ன பண்றது ஏது பண்ணுன்னு தெரியாம அத்தனை கோபம் வருத்தம் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. அதை பார்த்தா கோமதி கவனிச்சிடறாங்க. சரவணா, என்ன சரவணா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சடிக்குதான்னு சொல்லி கோமதி பார்த்தா தொட்டு பார்க்குறாங்க. சரவணன் பார்த்தா நார்மலாக தான் இருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எல்லாரும் வெடி வெடிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தங்கமயில் வந்துட்டு, தெரியலத்த, நானும் அப்போதிருந்து பெற்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இப்படியே தான் இருக்காங்க, என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்லவும், என்னடா மயிலுக்கிட்டே எதுவும் சொல்லலையா, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும் சரவணன் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடாரு. டேய் சரவணா, ஏன்டா அழுகுற, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்டுக்கிட்டே இருக்கையில பாண்டியன் பழனின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா வந்துடுறாங்க. சரவணா, சரவணா என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு பழனி எல்லாம் கேட்கையில இங்க பார்த்தா பாண்டியனை கட்டி பிடிச்சு சரவணன் அழுக ஆரம்பிச்சிடறாரு. டேய் சரவணா, என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், ஏமாந்துட்டோமா, என்னடா ஏமாந்தோம், எதுல ஏமாந்தோம், ஏன்டா பழுகுற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், இவளுடைய குடும்பம் மொத்தமும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லவும், அப்பதான் பார்த்தா தங்கமயிலுக்கு புரியுது. ஐயோ போச்சு, இல்லை உண்மையை சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி தங்கமயில் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன மாமா, ஏன் மாமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேட்கவோ, போதும் நிறுத்தடி, ஓ நாடகம் எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை எடுத்து பார்த்தா சரவணன் இங்கே பாண்டியன்ட்ட காட்டுறாரு. பாண்டியன் பார்த்தா பார்க்குறாரு. என்னடா ஆதார் கார்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா அதை எதையுமே கவனிக்கல. தங்கமயில் ஆதார் கார்டு, இது எதுக்குடா இப்போ காட்டுற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் தங்கமயிலுக்கு பார்த்தா அதிர ஆரம்பிச்சிருது. ஐயோ பூச்சி, ஆதார் கார்டு இப்படி மாமா கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி தங்கமயில் திரு திருன்னு முழிக்கவும், அதில் வருஷத்தை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், அதில் பார்த்தா 1995 போட்டிருக்கு. என்ன தங்கமயில் உன்னை காட்டில வயசுல மூத்தவளா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், ஆமாப்பா, இதை நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இவ 12ஆம் கிளாஸ் தான்ப்பா படிச்சிருக்கா, நம்ம கிட்ட MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் சுத்த பொய். 12ஆம் கிளாஸ் படிச்சதுனால தான் டீச்சர் வேலை வேணான்னு சொல்லி பம்மிக்கிட்டு தெரிஞ்சா. இவ வேலை செய்யற இடத்துக்கு ஒரு நாள் நான் போயிருந்தேன், அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு ஹோட்டல்ல HL எடுக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது.